குழந்தைய யாராச்சும் பாலியல் பலாத்காரம் பண்ணணும் ஒரு சிந்தனை வருமா? எவ்வளவு பெரிய மனசு வழியில நம்ம இருக்கிறோம், என்ன சமூகத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அது செஞ்சது திமுக காரன்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்காங்க. அக்கா கனிமொழி அக்கா இன்னும் வீட்டை விட்டு வெளியே வரல அது பிரச்சனை கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் வரல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது பத்தியே பேசல. 2 வயசு குழந்தை பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்தது மதுராந்தகத்துல, அடுத்த தூத்துக்குடியில தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு எல்லாம் கிடையாது. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் இதை பத்தி பேச கொடுக்க வாய் வரலன்னா ஒரு பெண் குழந்தையை பெற்று வச்சிருக்காரு. அப்ப ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் குழந்தை காலையில எந்திரிச்சு காலை கடனை கடக்க கூட முடியாத வெளியில ஒரு கழிவறை அற்ற ஒரு மாநிலம். அது நம்ம என்ன பீகார்ல இருக்கிறோமா, யூபியில இருக்கிறோமா? கழிவறையே இல்லாத ஒரு மாவட்டமும் கழிவறை இல்லாத கிராமங்கள் எத்தனை இருக்குன்னு முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அப்ப கழிவறைக்கு போகாம, கழிவறைய வீட்டுல போகாம காட்டுல போகும்போது இங்க ஒரு ரேப் ஆகி வெட்டப்பட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுவா தமிழ்நாடு? இதுவா பெண் பாதுகாப்பு? இத பத்தி நீங்க அட்லீஸ்ட் பேசுனீங்களா? வருத்தம் தெரிவிச்சீங்களா? இல்ல அட்லீஸ்ட் உங்களுடைய அமைச்சர் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சீங்களா? ஒண்ணுமே கிடையாது. எல்லா செய்தி நிறுவனங்களும் வாங்கப்பட்டிருச்சு. அதை பத்தி பேசவே கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது. ஒரு ரேப்பாச்சு டெல்லியில ஒட்டுமொத்த இந்தியாவும் கூத்துச்சு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கவங்க இதை பத்தி பேசவே மாட்டாங்களே. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கூட்டணி மதிமுகவுடன் 3 கூட்டணி சைன் ஆயிடுச்சு. இதான் முதலமைச்சர் அன்னைக்கு ரேப் நடந்து அங்க வந்து வெட்டப்பட்டு இருக்காங்க, இங்க கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. நீங்க அரசியல் தேர்தலை பேசுங்க, நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசி 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 மக்களோட போயிட்டு இருக்கோம். நீ 22 கட்சி கூட்டணி உருவாக்கு, 32 கூட்டணி உருவாக்கு. ஆனா கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் கையை கட்டிக்கிட்டு மக்கள் பிரச்சனை பேசாம அமைதியா இருக்காங்க. பாத்தியா? அங்கேயே அந்த எல்லா கட்சி தோழர்களும் தோத்துட்டாங்க. நீ 32 கட்சி வச்சுக்கோ, 42 கட்சி வச்சுக்கோங்க. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு துண்டு துண்டாக வெட்டி அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். இங்க மதுராந்தகத்தில் 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இரவு முழுவதும் ஒரு காட்டுல தவித்து 10 கிலோமீட்டர் நடந்தே சென்று காவல் நிலையம் போயிருக்காங்க. சார், நான் சிஎம் சார் உங்கள்கிட்ட ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். நீங்க 5000 ரூபாய் கொடுத்தீங்களே, அது இந்த மாதிரி கொலை செய்யப்பட்ட பெண்களுக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கா, ஈமை சடங்கு செய்யறதுக்கா நீங்க பணத்தை கொடுக்குறீங்க? பாதுகாப்பு இல்லாம முதல்ல ஒரு அரசோட கடமையே பாதுகாப்பு தான். அது பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு கொடுக்க தவறி நீங்க என்ன நலத்திட்டங்கள் கொடுத்தாலும் மக்கள் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. நீங்க சொல்லலாம், போன ஆட்சியில குற்ற நிகழ்வு நடக்கலையா, இப்ப மட்டும் தான் நடக்குதான் நீங்க கேட்கலாம். நான் கேட்கறது ஒண்ணுதான், சிஎம் சார் நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்களா? அதையும் மீறி இந்த குற்ற செயல் நடந்ததுன்னா அது வேற. இப்ப தமிழ்நாட்டில் ரெகுலர் டிஜிபி எப்ப கடைசியா இருந்தாரு? போன வருஷம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி திரு சங்கர் ஜிவால் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனார். இப்ப 7 மாசம் ஆகுது. 7 மாசமா ஒரு மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி கூட போட முடியல. எங்களை பார்த்து தற்கூரின்னு சொல்றீங்களே. 7 மாதமா ஒரு மாநிலத்துக்கு, நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி போடாத நீங்க தான் சார் தற்கூரி. இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பா நடக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. எப்ப ஒரு அப்பாவி பொண்ணை ஈவு இறக்கம் இல்லாம கற்பழிச்சு கொன்னானோ அப்பாவே ஒரு அப்பா நான் தோத்துட்டேன். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாத்துவோம். என்ன அப்பா நடக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. விஜய் சார் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வயிறு ஃபுல்லா நல்லா சாப்பாடு போடுறாரு ஐயா. சாப்பிட்டோம் திருப்தியா முருக ஐயா. நான் 2 வருஷமா சாப்பிடுங்க. டெய்லி காலையில அந்த உணவு அறிஞ்சிட்டு தான் நாங்க வேலைக்கே போறோம். கண்டிப்பா இந்த வாட்டி அவர் வரணும். ஏழையுடைய பசியை போக்குறது அந்த கடவுள் தொண்டாதான் நான் பாக்குறேன். அந்த தொண்டு மேல சிறக்கணும்னா ஐயா வரணும், விஜய் ஐயா வரணும். நான் 3 வருஷமா தான் வந்துட்டு இருக்கேன். மேபி இதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம், அதுக்கும் மேலேயும் இருக்கும். புதுசா ஒருத்தர் வந்தா மட்டும்தான் மாற்றம் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இவர் பண்ணுவாரு அப்படின்றது எனக்கு
பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனா வர விட மாட்டானுங்க. ஆனா வந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயா. டெய்லியும் சாப்பாடு வயிறாரு சாப்பிட்டு போறாங்க, அது போதும், அதுலயே அவர் ஜெயிச்சிருவாரு. அதான சொல்ல, எல்லாம் வேலைக்கு போறவங்க அப்புறம் இங்க ஒரு 50 பேர் சாப்பிடுவாங்க எப்படியும். ஏன்னா அவங்க குடும்ப வச்சு நம்ம தலையிட தேவையில்ல. அவர் பிரச்சனை அவர் பாத்துக்க போறாரு. நம்ம மக்களுக்கு என்ன பண்றோம் அவர் பண்ணட்டும், செய்யட்டும். டிவி கேட்க தான் கண்டிப்பா ஓட்டு இந்த வாட்டி. இந்த வாட்டி ஒரு புதுசா பிறக்கட்டும், நம்பிக்கையோடு போடுறோம், எல்லாம் நல்லா நடக்கட்டும். இந்த மாதிரி விலை எல்லாம் உணவகம் தொடங்கட்டும். அம்மா மாதிரி அம்மா கத்து இவர் தான் போடுறாரு. டெய்லி இந்த ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு இட்லியே, ஒரு நாளைக்கு பொங்கல் அப்படி போடுறோம். அது சாப்பிட்டுட்டு தான் போயிட்டு கடையில் போனால் கொஞ்சம் காசு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால சாப்பிட்டு போகிறோம். விஜய்க்கு நான் நன்றி. இது அவருக்கு 4 ஓட்டு 5 ஓட்டுருக்கு நான் போடுறேன். ஆமாம், பசங்களாம் விஜய்க்கு தான் போடுறேன். எனக்கு தெரிஞ்சு மீதி நிறைய பேர் பண்ணல. ஆனா இவர் ரெகுலரா பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு எல்லாமே. ஆனா இவர் சம்பாதிக்கிற காசுல எல்லாருக்கும் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. ஆனா அது நிறைய பேர் புரிய மாட்டேங்குது, ஏன்னு தான் தெரியல எனக்கு. இன்னொன்று, விஜய்க்கு ஒரு பெரிய கோரிக்கை வச்சிருக்காங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுக்கணும். முதல் கையேற்பு அதுவாக இருக்கணும். முதலமைச்சர் அதை முன்ன கொடுக்குறாருன்னா அது மக்களுக்கு சேர வேண்டிய பெரிய நன்மை. உணவு, இருக்க இட, உடுக்க உடை, அதை கொடுத்தாலே எந்த விதமான மாற்றம் அரசியலுக்கு வரவே வராது. முதலமைச்சரை மீண்டும் மீண்டும் விஜய் சாரை கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். முருகையா எங்களை நல்லா பார்த்துக்கிறாரு. நல்ல சாப்பாடு. நீங்க எனக்கு ஒரு மிஷின் வாங்கிட்டாங்க ஐயா. காது கேட்கல, 2 காது கேட்கல. அதான் ஏதோ ஒன்று சாப்பிட்டு நல்ல துணிமணி கொடுக்கு. முருகையாவை நல்லா பார்த்துக்கணும். அவர் தான் எங்களுக்கு செய்யறாரு. ஆனா வெற்றி ஐயா நீங்க